மண்ணுக்கு உயிர் கொடுக்கும் கட்டு மூடாக்கு இயற்கை வேளாண்மையில் புதிய மைல்கள். இயற்கை வழியில் மண் வளத்தை பாதுகாத்து குறுகிய காலத்திற்குள் மண்ணில் உள்ள அங்கக கரிமத்தை 2.5% உயர்த்தும் திறன் கொண்ட கட்டு மூடாக்கு என்ற நவீன இயற்கை வேளாண் முறை உருவாக்கப்பட்டது. இந்த முறையின் மூலம் நச்சுத்தன்மை இல்லாத சுவை மிகுந்த ஆரோக்கியமான தோட்டக்கலை பயிர்களை ரசாயன உரங்கள் எதுவுமின்றி உற்பத்தி செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய இயற்கை வேளாண் முறையை 5 ஆண்டு கால ஆய்வின் அடிப்படையில் இயற்கை சார்ந்த வேளாண் விஞ்ஞானியான சரவணன் கந்தசாமி உருவாக்கினார். திருப்பூர் மாவட்டம் மூலனூரை அடுத்த சோமன்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவர் தமிழ்நாடு அரசு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற விஞ்ஞானி ஆவார். இயற்கை விவசாயத்தில் மண்ணக கரிமம் அதிகரித்தல், மண் கட்டமைப்பு மேம்பாடு, மண் அரிப்பு தடுப்பு, பாசநீர் சிக்கனம், மண்ணில் உயிர்ச்சூழல் பெருக்கம், நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட விளைபொருட்கள் உற்பத்தி ஆகிய அனைத்து பலன்களையும் ஒருங்கே பெறும் வகையில் ரசாயன உரங்களின் கலப்பே இல்லாத கட்டு மூடாக்கு என்ற புதிய கலை கட்டுப்பாட்டு முறையை அவர் உருவாக்கியார். 9 மாதத்தில் 2.5% கரிமம் அதிசய சாதனை. இந்தியாவின் தட்பவெப்ப நிலைகளில் சாதாரண மண்ணில் உள்ள அங்கக கரிமம் 0.5%க்கும் குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் கட்டு மூடாக்கு என்ற இந்த நவீன இயற்கை முறையின் மூலம் அந்த அளவை 9 மாதங்களுக்குள் 2.5% வரை உயர்த்த முடியும் என விஞ்ஞானி சரவணன் கண்டறிந்தார். தாராபுரம் தவசி நியூஸ் செய்தியாளர் முனியப்பன். ஐயோ பூச்சி இருக்கும், புழு இருக்கும், நீட் அப்படிங்கிறது. மண்ணை பொறுத்தளவுக்கு இது குப்பைமேடா இருக்கணும். அது சாப்பாடு, மண்ணுக்கு சாப்பாடு, அதான் வேலை. அந்த சிமெண்ட் பால் பூசுன மாதிரி இறுகிடுது, இப்படிதான் இறுகிடுது. இங்க இது கொடை பிடிச்சிக்குது. அப்ப மழை எவ்வளவு கனமா விழுந்தாலும் இதுல வடிஞ்சு மெதுவா உள்ள இறங்குறதுனால அந்த மண் கட்டமைப்பு சிதையாம உள்ளுக்கு இறங்கிக்குது. மண்ணுக்கு கட்டமைப்புங்கிறது முக்கியம். கட்டமைப்புங்கிறது இப்படி உயிர்கள் மூலமா அந்த குரணைகள் எல்லாம் கரைஞ்சு மேல ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்கு பாரு, சின்ன ஓடு மாதிரி பால் மாதிரி தேஞ்சு இதான் சர்ஃபேஸ் கிரஸ்டிங் சொல்லுவோம். அப்படி ஆயிரும். இங்க அப்படி இருக்காது. ஏன்னா மழை தண்ணியோட இம்பாக்ட் எல்லாம் இது வாங்கி குஷன் மாதிரி கொடை பிடிச்ச மாதிரி. அப்ப உள்ளுக்கு உருவான கட்டமைப்பு அப்படியே பொலபொலன்னு இருக்குது பாரு. இந்த குருணை இப்படி இப்படி தேய்ச்சோம்னா இதுல தனியா சின்ன சின்ன தூள்ல வந்து பால் மாதிரி கோட் ஆயிடுது. இப்போ ரெயின் டிராப் இங்க மேல விழுந்து இது மேல தண்ணி ஊத்துனீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பரப்பிட்டு பார்த்தேன், சீக்கிரமா மக்கி போயிரு, காத்துக்கு அடிச்சுட்டு போயிருது. கட்டு கட்டா போட்டு அங்கேயே கிடக்குது இல்லம்மா. அப்ப நிறைய காலனி உருவாது. நீ அங்க பாப்ப, நீ நிறைய காலனிகள் உருவாகி எறும்பு கூட்டம், ஒவ்வொரு கட்டுக்கட்டிலும் ஒரு எறும்பு புத்து, கரையாம்புத்து ஓட்ட போடுது இல்ல. காற்றோட்டம் மண்ணுள்ள உயிருக்கு தேவை. வீட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி தண்ணி இது பெயரளவுல மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னா பத்தாது. உயிர் அவ்வளவு இருக்குது. அதுக்கு உணவு கொடுத்தா தான் அது ப்ராப்பரான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். காய்கறிகள் இதெல்லாம் இப்படி விளைவிச்சு வளர்த்தோம்னா நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கலாம். இதைத்தான் அந்த குறள்லையும் சொன்னது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் துவத்தோட்டெல்லாம் தலை. ரொம்ப தவறான புரிதல். அதனாலதான் நம்ம அதை மதிக்கல. தவறான புரிதல். மக்குதான் மெயின் மண்ணுக்கு. அது உருவாச்சுனா தான் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. அதான் நான் சொன்ன அந்த மாதிரி அந்த மலை பிரதேசங்கள்ல இருந்து வர்ற மலைப்பழம் வாசம், டேஸ்ட், ஹெல்த், அதெல்லாமே இதை நான் அனலைஸ் பண்ணேன். இந்த மாதிரி வளர்த்த பப்பாளியில ஒரு வருஷம் வளர்த்த பப்பாளியில அதுதான் அந்த ஃபீனால்ஸ் ரிப்போர்ட்லாம் இருக்கு. ஃபீனால்ஸ்ங்கிறது இதுல தான் இருந்துச்சு. அதுதான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. ஆமா, அது ரொம்ப புத்துணர்வோடவும் நோய் எதிர்ப்பு தன்மையும் கூட்டுற மாதிரி. அது அறிவியல் பூர்வமா ஒரு அருமையான தகவல் இன்னைக்கு உங்களுக்கு நான் பகிர போறேன். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குற டெக்னிக் தான் இது. கட்டு மூடாக்குன்னு சொல்றது. இந்த முறை இயற்கை வேளாண்மையில ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இது நிறைய இயற்கை வேளாண்மை கலைகளோட போராடி இப்ப எடுக்காங்க. நிறைய பூச்சி போகுது இல்ல பாப்பா, இதை எடுத்தோடனே பூச்சி பாத்தீங்களா, இது ஓடிச்சு இல்ல, நிறைய பூச்சி தெரியுது இல்லையா. ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னா ஆர்கானிசம்ஸ்னால நடக்கிற ஃபார்மிங், உயிர்கள்னால நடக்கிற ஃபார்மிங். இப்ப இவ்வளவு பூச்சி இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கா. எப்படி உங்களுக்கும் எனக்கு வீடு தேவையோ 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் இதுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டா போதும். இதுதான் வீடு கட்டி கொடுக்குறோம். இது சும்மா போடல. இந்த இலை சருகுல பயிர் கழிவுகளை இதை கட்டி போடும்போது அது ஒரு உறுதியா 8 மாசத்துக்கு இருக்கு. இப்ப நாமெல்லாம் 60 வருஷம் வாழ்ற மாதிரி இந்த பூச்சிகளுக்கெல்லாம் 10 நாள் 30 நாள் தான் லைஃப் ஸ்பேன். அப்போ அது பல தலைமுறைகள் உருவாகி அதுக்குள்ள அதனோட வேலையை செஞ்சு
எப்படி வெளியில வந்து நம்ம ஒரு டிராக்டர் உழவு ஓட்டுதோ அந்த மாதிரி வேலையில இது பண்ணிடுது. இப்ப இதை தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல இதெல்லாம் புதுசா போட்டது சரசு, இதுதான் முதல்ல போட்டது. அதனால இன்னும் களைய மடியில, இது களை வந்த பிறகு போட்டது. இதுல அந்த வித்தியாசம் தெரியுது பாரு. இன்னும் அங்க 9 மாசத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இருக்கு. களை வராதுக்கு முன்னாடி போடணும். போட்டா இப்ப இந்த அளவு களை கண்ட்ரோல் இருக்கும், இவ்வளவு பூச்சிகள் உருவாயிரும். இது இன்னும் 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க வரும். இந்த கலர்லயே தெரியும். இது கருப்பு கலர்ல இருக்கு பாரு. இது முதல்ல போட்டது இந்த கலர்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போட்டது. அது இன்னும் உருவாகல. ஸோ அந்த வீடுன்னு ஒரு இருப்பிடம் கொடுக்கும்போது நிழல் கிடைச்சிருது. வெயில்லையும் அதுக்கு வெயில் அடிக்காது. அப்போ அதனோட வேலை செய்யும். இங்க இருப்பிடத்துல நிழல் இருக்கு, ஈரம் இருக்கு, இதே உணவாகவும் ஆயிடுது அந்த பூச்சிகளுக்கு. அப்போ 3 இருக்கும்போது அவ்வளவுதான் அதனோட தேவை. அது அதனோட வேலையை தொடர்ந்து செய்யும்போது அந்த மண் வளம் கூடிடுது. நிறைய ஓட்டைகள், இந்த கழிவுகள் இதெல்லாம் மண்ணோட மிக்ஸ் பண்ண வச்சு நாம ரொட்டாவேட்டர் போட வேண்டியது. பொது பொதுன்னு இருக்கும்பா. வேர் எப்படி வளரும் தெரியுமா? கீழே போகாது, மேல வரும். மேல வரும், இந்த மக்கிட்டு இருக்கிற இடத்த நோக்கி வரும். லூசா இல்ல, இதுதான் கிச்சன். இந்த ஏரியா தான் கிச்சன், புரியுதா? இந்த கரையானோட வேலை ஃபர்ஸ்ட் டிஸ்இன்டகிரேட் பண்ணும். இதோ இந்த பூஞ்சனம்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பூஞ்சனத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. கரையான், பூஞ்சனம், இதுக்கு அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூச்சிக்கு வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் நாம அலோவ் பண்ணாலே போதும். இப்படித்தான் இருக்கும் காட்டுல. ஒரு இலை விழுகும், இலை தொடர்ந்து உளுந்துகிட்டே இருக்கும். லீஃப் லிட்டர்னு ஒரு மலை அடிவாரத்துல உள்ள காட்டுல எல்லாம் போனோம்னா மண்ணு பார்க்க முடியாது. இலையா தொடர்ந்து வருஷ கணக்கில் வந்து யாரும் டிராக்டர் ஓட்டுறது இல்லைங்கிறதுனால தரையே தெரியாது. அதுதான் அங்க ஆல்ரெடி வீடு கட்டி கொடுத்தது. உள்ள பூச்சிகள் இருக்கும், நுண்ணுயிர்கள் இருக்கும். அருமையா அந்த மக்குங்கிறது உருவாகும். மக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? மக்கு இல்ல சரி. தோழர்களே, தோழிகளே, இது வந்து எல்லாம் வச்சுக்கிறோம். அது ஆரோக்கியம் இல்லை. வேளாண்மைங்கிறது இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அங்கிருந்தே வந்துருவான். சும்மா இந்த கொழுக்கட்டை புள்ளிங்க அடுத்ததான்ப்பா. இந்த மாதிரி அங்க வளர்ந்துருக்கு இல்லையா? சரி, நான் சிஸ்டமேட்டிக்கா ஆரம்பிக்கலாமா? கவர் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயனாராட்ட வர்றான். ஐயப்பா ஐயனாரா மாறிட்டானா? இதான்ப்பா சொன்னது. இது வந்து இது அங்க தள்ளி எடுப்போம். அந்த இடம் வரிசையா வச்சிருக்கு. இந்த பக்கம் கூட நின்று எடுக்கலாம். இந்த மாதிரி எப்போ வரும் இந்த என்னுடைய பதிவு? நம்ம இன்னைக்கு எல்லாம் விட்டுலாம் சார். ஒரு 2 நாள் ஆகட்டும். நம்ம ஸ்டோரி மாதிரி போடுவோம். ஆமாம், அப்படித்தான். நம்ம இப்போ பொங்கல் அது வந்து போயிட்டே இருக்கு. இந்த பொங்கல் சமயத்துல மூலனூர் பக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துல சோமன்கோட்டைங்கிற கிராமத்துல உள்ள பசுந்தமிழ் இயற்கை சார் வேளாணகம்ங்கிற இந்த பண்ணைக்கு வருகை தந்த ஊடக நண்பர்களுக்கு, இதை கவனிச்சுட்டு இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னுடைய பள்ளி தோழர்கள் தோழிகளோட மண்ணுக்கு பொங்கல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அரங்கேற்றினோம். நாம சூரியனை கும்பிடுறோம், சூரியனுக்கு நன்றி சொல்றோம், கால்நடைகளுக்கு நன்றி சொல்றோம். ஆனா விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கிற மண்ணுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த பொறுப்பு இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சி மண்ணுக்கு நன்றி சொல்றதா அமைஞ்சது, மண்ணுக்கு பொங்கல்ன்ட்டு. இதுல நன்றி சொல்றது எப்படின்னா, மண்ணுக்கு தேவையானதை, மண்ணை ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ற அந்த விஷயங்களை செய்யறதா அப்படிங்கிறது. நான் முதல்ல மண்ணியல் விஞ்ஞானியா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல, என்னுடைய பெயர் சரவணன், முனைவர் கந்தசாமி சரவணன். ஒரு 17 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதுக்கு பின்னாடி இங்க இந்த இயற்கை சார்ந்த வேளாண்மை முறையில இந்த பகுதியில் வளர்த்தணுங்கிற நோக்கத்தோட வந்து காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த 7 வருஷ ஆராய்ச்சியில இந்த இயற்கை வேளாண்மையில களை கட்டுப்பாடுங்கிறது ஒரு பெரிய சவால். அதை சரி கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு தீர்வா தான் இந்த கட்டு மூடாக்குங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எவால்வ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லலாம். வெவ்வேறு மெத்தட்ல பண்ணி பார்த்து இது ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் தருது. எப்படின்னா, எப்படி மாட்டுக்கு கட்டு கட்டி போடுறோமோ அந்த மாதிரியே கட்டுக்கட்டா கட்டி ஒரு அகன்ற இடைவெளி உள்ள, ஒரு 2.5 அடிக்கு மேல இடைவெளி உள்ள எல்லா பயிர்களுக்குமே இதை சிறப்பா அடுக்கி வச்சிரும் போது அதுல களை முளைக்கிறது குறைஞ்சிருது. ஈரப்பதம் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகுது. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்ட வேண்டியதுக்கு பதிலாக 5 நாள் 6 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டினா போதும். அப்போ 1 ஏக்கருக்கு பதிலாக 2 ஏக்கர் அதே தண்ணியை வச்சு நம்ம வெள்ளாமை பண்ண முடியுது. அது எல்லாத்துக்கும் மேல மண் கட்டமைப்பு சிறப்பா பேணி பாதுகாக்கப்படுது. ஒரு கட்டை தூக்கி பார்த்தோம்னா அதுல நண்பர்கள் கவனிச்சாங்க, அதுக்குள்ள ஏகப்பட்ட உயிரினங்கள், உயிர்களுக்கு
கட்டுப்பாடு, நீர் சிக்கனம் இதுக்கெல்லாம் மேல மண் கட்டமைப்புல ஒரு அற்புதமான ஒரு நிலையை இந்த கட்டுமூடா கொண்டு வருது. எப்படி நம்மளுக்கு வீடு தேவையோ, ஒரு மனிதனோ அல்லது ஒரு குருவியோ ஒரு மாடோ, எல்லாத்துக்கும் மாட்டுக்குன்னா ஷெட்டு கட்டியிருப்போம். அது மாதிரி மண்ணுல இந்த மாதிரி கட்டுக்கட்டா வைக்கும்போது அது ஒரு மண்வாழ் உயிரினங்களுக்கு வீடா அமைஞ்சிருது. ஒரு வீடுங்கிறது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இருந்தா தான் அது வீடு. நாம மற்ற மூடாக்கு போடுற முறையில 3 மாசத்துல அல்லது 2.5 மாசத்துல ஒன்னா போட்ட பயிர் கழிவுகள் மக்கி போயிருது, பரப்பி சும்மா லூஸா போடும்போது. இல்லைன்னா பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட் போட்டா அந்த ஷீட்டு கிழிஞ்சிருது. ஆனா அந்த ஷீட்டுல களை கட்டுப்பாடு மட்டும் இருக்குது. ஆனா மண்வாழ் உயிரினங்களுக்கு உணவோ அல்லது பெரிய நீர் சிக்கனமோ அதுல இல்லை. இந்த கட்டு மூடாக்குங்கிறது பயிர் கழிவுகள் அல்லது களை செடிகளோட கழிவுகளை அறுத்து அதை ஒன்னா கட்டி போடுறது. அப்படி போடும்போது இந்த வீடுன்னு சொல்றேன் இல்லையா, நுண்ணுயிரிகளுக்கு மட்டும் இல்ல, மண்புழுக்களுக்கு மட்டும் இல்ல, கரையானுக்கு ஒரு உகந்த இருப்பிடம் ஆகுது. இந்த கரையான் தான் நான் சொல்லுவேன், டெர்மைட்ஸ் ஆர் மை டிராக்டர்ஸ், மைக்ரோ டிராக்டர்ஸ். ஒரு டிராக்டர் 1 மணி நேரத்துல செய்யற வேலைய இந்த கரையான் 1 மாசத்துல செஞ்சு பொலன்னு மண்ணை மிருதுவாக்கிடுது. நல்ல இயற்பியல் தன்மையில குருணையா பண்ணி நல்ல காற்றோட்டம் வேர் பொலப்புல ஈஸியா போற மாதிரி பண்ணிடுது. அதுக்கு மேல நிறைய பூஞ்சனங்கள், வேற மண்வாழ் உயிரினங்கள் நிறைய அங்க அதெல்லாம் பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம அந்த கட்டு மூடாக்குல. அதுக்கு கீழே அப்போ இந்த நிழல், உறைவிடம், உணவு, நீர், ஈரப்பதம் இது 3 கிடைக்கும் போது அந்த உயிர்கள் பல்கி பெருகி அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல அதனுடைய கழிவுகள்லாம் சேர்ந்து ஒரு காட்டு பகுதியில ஃபாரஸ்ட்ல உள்ள மண்ணோட நிலைய இந்த பிளைன்லயும் ஒரு சாதாரணமான இந்த மாதிரி பகுதியில உருவாக்க முடியுது. அதனால அதிலிருந்து விளையிற விளைபொருள்ல மருத்துவ குணம் மிக்க, எப்படி காட்டு பலா, காட்டு பயிர், காட்டுப்பூ அதுக்கெல்லாம் உள்ள ஒரு ஸ்பெஷலான மருத்துவ குணமோ டேஸ்ட் இருக்கோ அந்த நிலையை நாம இங்கேயும் உருவாக்க முடியுது. அதை நாம உருவாக்கி இருக்கிறோம். ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இப்போ மண்ணுல கரிம அளவுங்கிறது 0.5% இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கண்டுபிடிச்சு அவங்களே அவங்க துறை தலைவர் முன்னாடி சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணுது. இப்போ 0.14 மூடாக்கு போடாத இடம். இதுல பாத்தீங்கன்னா 1.19, 2.75 அப்படிங்கிற அளவுக்கு 5 டைம் இதோ அந்த அளவுக்கு கரிமம், ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அதனுடைய அளவு அதிகமாயிருக்கு. இது இயல்பா எளிதில் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. ஆனா நம்ம வேளாண்மை முறைகளை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றும் போது அந்த நிலையும் நம்ம அடைய முடியும். இதுல என்ன கூடுதல் ஒரு அனுகூலம்னா, இப்போ உலகமே வெப்பமயமாதல் ஒரு பெரிய பிரச்சனையா, கரிமல வாயு அதிகமா வெளியிடுறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி உலகமே சூடாகி அதிகமா வெள்ளம், அதிகமா வறட்சிங்கிற எராட்டிக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆயிட்டு இருக்கு. இதை விவசாயத்துல இந்த கட்டு மூடாக்கு முறை மூலமா இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு வெளியேறதை குறைக்க முடியும். 1.5 மாசத்துல மக்கி வெளியில போறத 9 மாசத்துக்கு நாம தக்க வைக்கிறதுனால மண்ணிலேயே கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், சாயில் கார்பன் சீக்வஸ்ட். அதனால வளிமண்டலத்தில் இது மிகாம அந்த தட்பவெப்பநிலை மாற்றமாகாம இருக்கிறதுக்கு இது ஒரு தீர்வாகவும் அமையுது. ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் கிடைக்குது. அதோட பாருங்க இன்னொரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல 250 பெஸ்டிசைட்ஸை அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் மூலமாவே சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணி எந்த பெஸ்டிசைடுமே இதுல இல்லை அப்படின்னு. இந்த பப்பாளியில இந்த பப்பாளி இந்த மாதிரி கட்டு மூடாக்கு முறையில விளைவித்தது ரொம்ப சுவையா, அருமையா, சுத்தமான, ஆரோக்கியமான பப்பாளியா இருக்கு. 250 பெஸ்டிசைட்ஸ் காமனா யூஸ் பண்றதும் டெஸ்ட் பண்ணி எதுவுமே இதுல இல்லைன்னு வந்திருக்கு. இது ஒரு வாயில சொல்றதா இல்லாம ஆதாரபூர்வமா ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விவசாயிலிருந்து உலகளாவிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கிறதா இருக்கு. இது ஒரு விவசாயியா மட்டும் சொல்லல, ஒரு விஞ்ஞானியாவும் தான் நான் சொல்றேன் உறுதியா. இதை பயன்படுத்துற எல்லாரும் இந்த ரிசல்ட்ஸை நேரடியா அனுபவப்பட முடியும். அதனால மண்ணுக்கு பொங்கல் அப்படின்னா மண்ணுக்கு தேவையான காற்றுல இருக்கிற இயற்கையில தான் அந்த மண்ணோட இயல்பு தன்மை இருக்கு, அதனுடைய உச்சபட்ச ஆரோக்கியம் இருக்கு அதனுடைய விளைபொருள்ல. அதே நிலையை நாம இயற்கை விவசாயத்துல இந்த முறை மூலமா மற்ற நிலங்கள்லையும் இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு, அகன்ற இடைவெளி உள்ள பயிர்களுக்கு பயன்படுத்தி விளைபொருள்களோட தரத்தை கூட்டி அதுக்குள்ள விலையை நாம பெற்று விவசாயிகள் பலன் பெற்றுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம், விவசாயம் இப்போ விளைச்சலை நோக்கி இல்லாம தரத்தை நோக்கி மாறணும். அதிகமா விளைவிக்கிறேன்னு தான் விளைச்சல் அதிகமாகி சப்ளை டிமாண்டை விட அதிகமா இருக்கிறதுனால விலை குறைஞ்சு லாபகரமா இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ விளைச்சலை குறைச்சு தரத்தை கூட்டணும்.
அதுக்கு ஒரு மிச்சமுள்ள விளைநிலங்கள்ல இந்த மாதிரி மூடாக்கு பயிர்களை பயிரிட்டு மெஷின் மூலமா அறுத்து குறைஞ்ச செலவுல அதுக்கு இன்புட்டே அதிகமா போடாம முட்டுவலி இல்லாம கட்டுக்கட்டா கட்டி இருக்கிற பாதி ஏரியாவோ ஒரு 60-70% ஏரியா உள்ள பயிர்களுக்கு இதை பயன்படுத்தும் போது விளைச்சலும் குறையுது, தரமும் கூடுது. அதனால கன்சியூமருக்கும் ஆரோக்கியமான உணவு, வியாபாரிகளுக்கும் வழக்கமான வியாபாரம், அதே சமயத்துல விவசாயிக்கு ஒரு நல்ல விலை. இது கன்சியூமர் சப்போர்ட் பண்ணாதான் இதை நம்ம வளர்த்த முடியும். இந்த மாதிரி தரமான சுத்தமான ஆதாரபூர்வமான விளைபொருள் தர நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க அதுக்குள்ள விலைய காருக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு மட்டும் இல்ல, ஃபிளைட்ல வெவ்வேறு கிளாஸ்ல போறீங்க, உணவுக்கு அந்த தரத்துக்குள்ள விலைய தயாரா இருந்தா அதை விளைவிச்சு தர்றதுக்காக நாங்க தயாரா இருக்கிறோம். ஆர்ம்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த பகுதியில் இருந்து இதை வெற்றிகரமா இப்போ ஒரு பண்ணையிலிருந்து 10-15 பண்ணைன்னு இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்கிறோம். வருங்காலத்தில் 100-1000 ஏக்கர் பண்றதா எங்க திட்டம். இதுக்கு கன்சியூமர்ஸ் ரெடியா இருந்து நாங்க ஆதாரபூர்வமா தரத்தோட தயாரா இருக்கோம். நீங்க தயாரா இருந்தா இந்த விஷயம் பெருகும், உழவுக்கு நன்மை சேருங்கிறத இந்த மண்ணுக்கு பொங்கல்ங்கிற நம்ம கலாச்சார ரீதியா நாம ஒரு புதிய முன்னெடுப்பு எடுத்து செய்யற இந்த நிகழ்வின் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது வாய்ப்பு கொடுத்தவருக்கு என்னோட உறுதுணையா இருந்த என்னோட பள்ளி தோழிகள் சரஸ்வதி, பூங்குடி 2 பேருக்கும் நன்றி. இதெல்லாம் இவங்க கூட இருந்து இந்த பழத்தோட சுவைய அனுபவிச்சிருக்கிறாங்க, இதனுடைய பலனை நேரடியா பார்த்தவங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த நிலைக்கு வரணும். ஒரு பொங்கல்ல இந்த மாதிரி உணர்வு பொங்கணுங்கிறது என்னுடைய ஆசை, வேண்டுகோள். அந்த நான் இப்ப வந்து அதே மூடாக்கு மெத்தட்ல அந்த தக்காளி, வெள்ளரி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி வந்து இயற்கையா மேய விட்டு அதுல வந்து பால் கறக்கிறத விட நம்ம வந்து அதுல இருந்து உரம் தயாரிக்கிறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட மட்டும். இப்போ ஒரு நஞ்சில்லாத உணவு நான் எப்படி உற்பத்தி பண்ண முடிஞ்சதுன்னா, நான் என்னோட இடுபொருட்களுக்கு என்னோட பண்ணையே சார்ந்து இருக்கும் போதுதான். உதாரணத்துக்கு இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 காங்கிரேஜ் வடநாட்டு மாடு தான், அதை வச்சிருக்கிறேன். அது கட்டி கூட போறதில்லை, ஓப்பனா இங்க மேய விடுறேன். ஈவன் பப்பாளி கடியிலேயே மேயும். அது பப்பாளி ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிடுச்சுன்னா அதுக்கு கீழே மேய விடுறேன். அங்க பாத்தீங்கன்னா மேல் சென்னையிலும் பப்பாளியும் ஒன்னா தான் இருக்கு. அப்படி ஃப்ரீயா மேய விடும்போது அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு, அது ஒரு நல்ல தன்மையில ஆரோக்கியமா இருக்கு. இந்த தோட்டத்துக்குள்ளேயே மேயுது, அதனுடைய சாணிக்காகத்தான் நான் மெயினா வச்சுக்கிறேன், பால் கூட கறக்கிறது இல்லை. அந்த சாணியே நான் இந்த பயிர்களுக்கு பயன்படுத்துறேன். அப்போ வெளியில இருந்து நான் ஒரு வைக்கோல் வாங்கியிருந்தேன்னா அந்த வைக்கோலுக்கு நெல்லுக்கு இன்னொருத்தர் மருந்து அடிச்சிருக்கலாம். அது மூலமா இந்த வைக்கோல் இந்த மாட்டுக்கு போய் சாணியில வந்து இந்த பயிருக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நான் தடுத்துடுறேன். என்னுடைய பண்ணையிலே போதுமான கால்நடைகளை எருவுக்காக மண்வள பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறேன். அது மூலமா வேற வெளியில இருந்து அந்த மாதிரி ஒரு நச்சு பொருள் வராத மாதிரி பாத்துக்கிறேன். காய்கறிகளும் இப்படியே வளர்க்குறேன். இந்த காய்கறிகளை சாப்பிட்டவங்க இங்க வந்து பறிச்சுட்டு போவாங்க, கேட்பாங்க அவங்களே தேடி, எனக்கு உங்க பழங்களை உங்க காய்கறிகளை பயன்படுத்திட்டு அதை தான் சாப்பிடணும் போல இருக்கு. அந்த நாக்குல அந்த உணர்வு இருக்கு. இயற்கை, அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிற அந்த இயற்கை கோட்பாடு, இறை கோட்பாடுக்கு உட்பட்டு விளைவிக்கப்படுற விளைபொருள்கள்ல அந்த தரமும் சுவையும் இருக்கு. அது இந்த நாக்குக்கு தெரியும். வேற வழி இல்லை, வேற வழியிலன்னு போகாம அதுக்குள்ள விளைய தர தயாராகிறோங்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி, ஏன்னா விளைச்சல் குறையும் போது விவசாயி அதுக்கு போதுமான ஊதியம், நல்ல காரியம் செய்யறதுக்கு நல்ல ஊதியம் கிடைச்சாதான் அவர் அதை விரிவாக்கம் பண்ண முடியும். ஏன்னா விளைச்சல் குறையும் போது குவாலிட்டிக்கு தகுந்த பிரைஸ் கிடைச்சாதான் அவருக்கு வருமானம் மேட்சிங்கா இருக்கும். இல்லாட்டி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவரு பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? ஸோ இதுக்கு இந்த விவசாய முறை பரவணுங்கிறது கன்சியூமர்ஸ் கிட்ட இருக்கு, சாப்பிட்றவங்க கிட்ட இருக்கு. வாழ்க்கை தரம் நிறைய உயர்ந்துருச்சு, கார் வாங்கிட்டாங்க, நிறைய எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, எல்லாம் பண்றோம். ஆனா சாப்பாட்டுக்கு உள்ள தரத்தை, அதுக்குள்ள விலைய தர தயாரா இருந்தோம்னா தான் இந்த விவசாயம் மேம்படும், விவசாயிகளோட நிலையம் மேம்படும். நம்மளுடைய கலாச்சாரத்துல அதுக்கு இருந்த உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். நன்றி. அதாவது இங்க பப்பாளி மட்டும் இல்லாம தேங்காய், இதுக்கு வந்து இப்போ வடநாட்டுல இருந்து நேச்சர்ஸ் அட்ரஸ் அவங்க ஒரு இதை பார்த்துட்டு நான் விளைவிக்கிற முறைகளை பார்த்துட்டு அங்கிருந்து கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் இங்கிருந்து தான் வாங்கணும்னு கேட்கறாரு. நான் தேங்காயே முத்தி கீழே விழுந்தா தான் எடுப்பேன். இடையில போய் அரை முத்தல்ல எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு நான் வெட்டி போட மாட்டேன். உளுந்து முதிர்ந்த தேங்காயில அப்படியே மின்னும் எண்ணெய் அந்த நெத்துல, அதுல இருந்து தான் எண்ணெய் எடுப்பேன். ஸோ இதுக்குன்னு ஒரு ரசிகர்கள், இதுக்குன்னு விலை கொடுக்க அந்த பொருளாதார ரீதியா மேம்பட்டவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆரோக்கியத்துக்கு இப்ப செலவு பண்ணா பின்னாடி செலவு பண்ண வேண்டியதில்லை. அதனால இப்ப விலை அதிகமா கொடுக்கணும் இல்லை,
உதாரணத்துக்கு இங்க தக்காளி வெளியில 60 ரூபாய்னா நான் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன். இந்த டிமாண்ட் இருக்கிற சுச்சுவேஷன்ல வெளியில 30 ரூபாய்னா நான் 40 ரூபா 45 ரூபாய்க்கு தருவேன். அது காரணம் என்னன்னா, இப்ப களைக்கொல்லி அடிக்கிறதுனா ஒரு ஆளோட கூலி 500 ரூபாயில முடிச்சிடலாம், தண்ணி ஊற்றி 2 டேங்க் அடிச்சா. ஆனா அதுக்கு நான் களை எடுத்தேன்னா 4 ஆள் 6 ஆள் வரைக்கும் கொடுத்து அப்படின்னு 1000 2000 ரூபாய்க்கு பக்கமா எனக்கு செலவாகும். அந்த செலவுக்குள்ள விலை இருந்தா தானே நான் என்னுடைய செலவினத்துக்கும் வருமானத்துக்கும் மேட்ச் ஆகும். கெமிக்கல் மெத்தட்ல ஒரு நஞ்சோட உள்ள ஒரு பொருளை யாருக்கு தெரியாது அதுல இருக்குதா இல்லையான்ட்டு நான் ஆதாரப்பூர்வமா வச்சுக்கிறேன் எவிடன்ஸ். அப்படி நஞ்சு இல்லாத ஒண்ணுக்கு அந்த தரத்துக்குள்ள விலையை எதிர்பார்க்கறது நியாயம் தானே. அதுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு அதுக்கு குறைவான ஒரு விலையை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லையே. அப்பதானே நான் இதை சஸ்டெயின் பண்ண முடியும். அதிகமா மேனுவலா கூலி எடுத்து இந்த மாதிரி அது மண்ணுக்கெல்லாம் உணவு போட்டு ஸ்பிரிச்சுவலா, லாஜிக்கலா, சயின்டிபிக்கா, நேச்சுரலா பண்றதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல விலையில. அப்பதானே இது வளரும். அதனால இந்த மைண்ட் செட்டு கன்சியூமர்ஸ் கிட்ட மாறணும்.